ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது நமக்கு பாவ நிவாரண பலியாக எதை செலுத்தணும்? ஏதாவது ஒரு பலியை கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும்? ஒரு ஆட்டை கொண்டு வரணும், இல்ல ஒரு புறாவை கொண்டு வரணும். புறாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. புறா எப்படிப்பட்டதாமா? அப்படின்றது பேதையானது. இந்த காட்டுப்புறா எதற்கு பலி செலுத்தப்படுகிறது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வரப்பட்டு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த காட்டுப்புறாவுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது என்ன பண்ணுமாமா? இப்ப வரத்த காரியத்தை புரியுதாமா? ஒரு நில அதிர்வு ஏற்பட போகுது. யாருக்கு தெரியுது? காட்டுப்புறாக்கு தெரியுது. அப்படின்னா என்ன? காட்டுப்புறா மணவாளனுடைய வருகையை எதிர்கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த, பலியாக ஒப்பு கொடுத்த காட்டுப்புறா, தன் வேலையை அறிகிற காட்டுப்புறா மணவாளனுடைய வருகையை கேட்டு சத்தம் விடுகிறது. இப்ப யார் தெரியுமா அந்த காட்டுப்புறா? சொல்லுங்க. நீங்களும் நான் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில விளையேற பெற்ற காட்டுப்புறா. ஆமென்.